ஹாய் வியூவர்ஸ்! காயின் வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கோங்க, வாழைக்காவ எடுத்துட்டு நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, தோலை வெட்டி எடுத்துட்டு, நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த வாழைக்காவ நல்லா ரவுண்டாக காயின் மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கோங்கன்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் கொஞ்சம் கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் சில்லி பவுடரை ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் மிளகு சீரக பவுடரை என்ன செஞ்சுக்கோங்க, ஆட் பண்ணிவிட்டு, காயப்பொடியும் என்ன செஞ்சுக்கோங்க, இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பவுல் எடுத்து அதில் சால்ட்டும் சோடா உப்பும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி நல்லா கரையிட்டோம். கரைஞ்சதுக்கப்புறம் அந்த மாவு வச்சுருக்கோமா, பஜ்ஜி மாவு ஏற்கனவே அந்த மாவில் என்ன செஞ்சுக்கோங்க, ஆட் பண்ணி நல்லா நினச்சிங்க மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி மாவு பதத்துக்கு நினச்சிங்க ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பொருக்காஞ்சட்டி வச்சுக்கோங்க. அந்த பொருக்காஞ்சட்டியை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம நினச்சிக்கலாம், அந்த காயின் மாதிரி ரவுண்டாக வாழைக்காய் வெட்டி வச்சுருக்கோமா, அதை நினச்சிங்க அந்த பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி இதில் போட்டு 2 பக்கமும் நல்லா நினச்சிங்க ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான காயின் வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நினச்சிங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.